ஆண்களே, உடலுறவின் போது நீங்க இப்படி செயல்படுவது உங்க மனைவிக்கு உச்சக்கட்டத்தை தராதாம். உச்சக்கட்டத்தை உண்டாக்கிய பிறகு உங்கள் துணை உங்கள் கண்களை பார்ப்பதை தவிர்ப்பார். ஒருவரிடம் வெளிப்படையாக போய் சொல்வது, குறிப்பாக அவர்களின் கண்களை பார்த்து கொண்டு போய் சொல்வது சாத்தியமில்லை. இன்றைய பெரும்பாலான தம்பதிகளின் முக்கிய பிரச்சனையாக இருப்பது திருப்தியற்ற உடலுறவு. தம்பதிகளுக்குள் பெரும்பாலும் பாலியல் வாழ்க்கை சரியாக அமையாதபோது சில பிரச்சனைகள் எழுவது வழக்கம். தம்பதிகளும் ஒருவரின் விருப்பம் மீது ஒருவர் கவனம் செலுத்த வேண்டும். இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும். ஏனெனில் பாலியல் வாழ்க்கையில் திருப்தி என்பது மிகவும் முக்கியமானது. உங்க துணை உடலுறவில் உச்சக்கட்டம் அடைய சில முன் விளையாட்டுகளை செய்ய வேண்டும். ஆனால் இது குறித்து நிறைய ஆண்களுக்கு சரியான புரிதலோ இருப்பதில்லை, தெரிவதும் இல்லை. அதனால் தான் எந்த மாதிரியான முன் விளையாட்டுகள் பெண்களை மகிழ்ச்சி அடைய வைக்கும் என்று தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. உடலுறவு என்பது ஆண் பெண் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. உடலுறவில் உச்சக்கட்டம் அடைவது குறித்து ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள், தகவல்கள் வந்தால் கூட இன்னமும் இந்த பாடத்தில் ஆண்கள் தேர்ச்சி பெறாதவர்களாகவே இருக்கிறார்கள். பெண்களை எப்படி உச்சக்கட்டம் அடைய வைக்க வேண்டும் என்பது நிறைய ஆண்களுக்கு தெரிவதில்லை. நிறைய ஆண்கள் உடலுறவு என்பதை சில நிமிட விஷயங்களாகவே கருதுகிறார்கள். உடலுறவில் பெண்கள் எவ்வாறு உச்சக்கட்டம் அடைகிறார்கள், எப்படி போலியாக நடிக்கிறார்கள் என்பதை பற்றி இப்பதிவில் காணலாம். 1. உண்மையாக இருப்பது மிகவும் நல்லது. பெண்கள் உடலுறவில் உச்சக்கட்டத்தை அடையும் போது அவர்களின் முகம் வித்தியாசமான வெளிப்பாடுகளாக மாறுகிறது. சிலர் வினோதமாக மூச்சிரைக்கிறார்கள், எல்லாம் மகிழ்ச்சியின் காரணமாக வெளிப்படும். ஆனால் உங்கள் பெண் முற்றிலும் இணக்கமான புலம்பலை வெளிப்படுத்தினால் அவள் உச்சக்கட்டம் அடைந்ததைப் போன்று போலியாக ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 2. மிகவும் அருவருப்பான புன்னகை. இதை பெரும்பாலானவர்கள் எதிர்கொள்கிறார்கள். ஒரு மோசமான புன்னகை எப்படி இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். உடலுறவுக்கு பிறகு அல்லது நீங்கள் திருப்தியுடன் சிரித்த பிறகு உங்கள் பெண்ணும் உங்களை பார்த்து ஒருவிதமாக சிரித்தால் அவள் உச்சக்கட்டம் அடைந்தது போல போலியாக செய்திருக்கலாம். 3. கண்களை பார்ப்பதை தவிர்ப்பது. உச்சக்கட்டத்தை உண்டாக்கிய பிறகு உங்கள் துணை உங்கள் கண்களை பார்ப்பதை தவிர்ப்பார். ஒருவரிடம் வெளிப்படையாக போய் சொல்வது, குறிப்பாக அவர்களின் கண்களை பார்த்து கொண்டு போய் சொல்வது சாத்தியமில்லை. எனவே உங்கள் பெண் உங்கள் பார்வையை தவிர்க்க முயற்சிக்கிறார் என்றால் நிச்சயமாக ஏதோ இருக்கிறது. ஆம், அப்படியெனில் உங்கள் பெண் உச்சக்கட்டத்தை அடையவில்லை என்று அர்த்தம். 4. அதிக உற்சாகம். எதையும் அதிகமாக செய்வது நல்லதல்ல. இந்த விஷயத்தில் உச்சக்கட்டத்தை அனுபவிக்கும் போது உங்கள் பெண் மிகவும் பரவசமாகவும் உற்சாகமாகவும் தோன்றினால் அவள் அதை போலியாக கருதுகிறாள். உடலுறவின் போது தம்பதிகள் நேர்மையாக இருந்தால் உச்சக்கட்டம் அடைவது மிகவும் இயல்பான உணர்ச்சியை கொண்டுவரும். அவை அடையாதபோது பெண்கள் தங்கள் துணைக்காக போலியாக நடிக்க வேண்டியுள்ளது. 5. வழிகாட்டுதல்களை வழங்குதல். உங்கள் பங்குதாரர் திடீரென்று உங்களை பார்த்து அவளை எப்படி மகிழ்விப்பது என்று திசைதிருப்பத் தொடங்கினால் அவர் உங்கள் தந்திரங்களால் சோர்வடைய வாய்ப்புள்ளது. நீங்கள் செய்வதில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்று அவள் எதிர்பார்க்கிறாள். அதனால் அவள் உச்சக்கட்டத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 6. எல்லாம் கலந்த புணர்ச்சி விளையாட்டுகள். கலப்பு புணர்ச்சி விளையாட்டு என்பது ஒரே நேரத்தில் எல்லா வகையான தீண்டல்களையும் செய்வது ஆகும். ஒரே நேரத்தில் எல்லா தீண்டல்களையும் செய்யும் போது பெண்கள் அதிக செக்ஸ் உணர்வை பெறுகின்றனர். இந்த தீண்டல்கள் அவர்களை எளிதாக உச்சக்கட்டம் அடைய வைக்க உதவும். பெண்களுக்கு செய்யும் அதிக தீண்டுதல் அதிக இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி அவர்களை அதிக உச்சத்தை அடைய வைக்கும். எனவே படுக்கை அறைக்கு செல்லும் போது எல்லாம் கலந்த புணர்ச்சி விளையாட்டில் ஈடுபட்டு இருமடங்கு இன்பத்தை பெறுங்கள். 7. போலியாக செய்வது. உங்கள் மனைவி மற்றும் காதலியின் வாழ்க்கையில் சிறந்த உச்சக்கட்டத்தை கொடுப்பது உண்மையில் ஒரு சாதனை. ஆனால் அவள் அசட்டுத்தனமாக சிரித்தாலோ அல்லது உங்கள் வேலையில் நீங்கள் திருப்தி அடைந்ததாக தோன்றும்போது குழப்பமாக இருந்தாலோ அவள் போலியாக உச்சக்கட்டம் அடைந்ததாக நடிக்கலாம். உங்கள் செக்ஸ் விளையாட்டில் நீங்கள் நன்றாக செயல்படுவதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அவளை மகிழ்விக்கும் போது உங்கள் பெண்ணால் உச்சக்கட்டத்தை அடைய முடியாவிட்டால் அது ஒரு பெரிய ஏமாற்றம். மோசமான விஷயம் என்னவென்றால் சில பெண்கள் அதையெல்லாம் சமாளிக்க போலியாக நடிப்பார்கள். உங்கள் பெண் உச்சக்கட்டத்தை அடைவதற்கான சில அறிகுறிகள் இங்கே உள்ளன. 8. சுறுசுறுப்பான புணர்ச்சி விளையாட்டுகள். ஆண்களுக்கு மட்டும் தான் விந்தணு திரவம் வெளிப்படும் என்றில்லை. பெண்களுக்கும் உடலுறவில் ஈடுபடும் போது விந்துதள்ளல் இருக்கும். பெண்கள் உடலுறவில் தூண்டப்படும் போது உணர்ச்சி பெறும் போது சிறுநீர்க்குழாய் அல்லது மேற்பரப்பை சுற்றியுள்ள சுரப்பிகளில் இருந்து திரவம் வெளியேற்றப்படும். இது ஆண்குறி உள்ளே நுழைவதற்கு ஏதுவான வழுவழுப்பு தன்மையை அங்கே கொடுக்கும். இந்த கட்டத்தில் பெண்கள் உச்சக்கட்டம் அடைவார்கள்.